இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. அன்பானவர்களே, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானமாக இருங்க, விட்டு கொடுத்து போங்க. வாழ்க்கை இதுதாங்க. பகைச்சிக்கிட்டு முறைச்சிக்கிட்டு திட்டிக்கிட்டு முன் கோபம் முன் விரோதம்னு சொல்லி நீங்கள் எவ்வளோ பிரச்சனை நம்ம பார்க்குறோம்ல. சமீபத்தில் எவ்வளோ நடந்து போச்சுல. அப்பாவியா அஜித்குமார் என்ற நபர் இறந்துட்டார். என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குங்க. எவ்வளோ விஷயங்கள் வாழ்க்கையில் நம்மளுடைய சமுதாயத்தில் நடந்துகிட்ருக்கு, என்னென்னோ நடந்துகிட்ருக்கு. அதற்கெல்லாம் தீர்வு எதுவும் கண்டுபிடிக்க முடியல. அப்பாவியா நின்ற ஒரு மனுஷனை வச்சு அடின்னு அடித்து சாகடிச்சிட்டாங்க. கேட்டால் வழிக்கு விழுந்துட்டாருங்க, வலிப்பு வந்துடுச்சுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, கேஸை திசை திருப்ப பார்க்குறாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஏன் இந்த மாதிரி நிலைமைன்னு ஒன்றும் புரியல. எவ்வளோ கொலை குற்றங்கள் செய்தவங்க, பாலியல் வன்கொடுமை செய்தவங்களாம் தண்டனை எதுவுமே கிடையாதுங்க. அவங்களாம் ஜாலியாக உள்ளே இருக்காங்களோ. அப்பாவியா நான் எடுக்கலைங்க இந்த நகையா அப்படின்னு சொல்லியும் விடலைங்க. எங்கே வச்சுருக்கான்னு சொல்லி வச்சு அடின்னு அடிச்சிருக்காங்க. அதுவும் மிளகாத்தூள்லாம் வாயில் கொட்டி ஒரு வழி பண்ணி தண்ணி எடுக்குதுன்னு சொன்னால் கூட கொடுக்கல, வச்சு அடின்னு அடிச்சிருக்காங்க. ஸோ நேற்று தினமே நான் அதை பற்றி பேசணும்னு நினச்சிருந்தேன். ரொம்பவே கஷ்டமாக இருந்த ஒரு விஷயம் இது. எல்லாருடைய மனசையும் நோக்கடிச்ச ஒரு சம்பவமாக இருக்குங்க. ஆனால் இந்த ஒரு தீர்ப்பு என்னென்னா, என்னோடய சைடில் நான் சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த மாதிரியான இருக்க ஒவ்வொரு காவல்துறையினர் நல்லவங்களும் இருக்காங்க, ஆனால் இந்த மாதிரி பண்ணுறவங்களும் இருக்காங்கல்ல. நம்ம ஜபத்தில் ஒப்பு கொடுக்கலாம். யாரெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஈடுபட்டாங்களோ அவர் பார்த்து பாருங்கள், அவர்கிட்ட யாரும் தப்பிக்க முடியாதுல்ல. இந்த அரசாங்கத்துலேருந்து தப்பிச்சிடலாம், அவங்க வெளியில் வந்துடலாம், இல்லை பணி நீக்கம் கூட பண்ணலாம், பிரச்சனை இல்லை. நல்ல முடிவை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு கொடுக்க போகின்றார். அப்பாவியான ஒரு மனுஷனை, அதுவும் ஏழ்மை நிலையில் இருக்க ஒரு குடும்பத்தில் இருக்க ஒரு பையன், அவன் தான் போய் சம்பாரிச்சிட்டு வர்றான், அந்த குடும்பத்தை காப்பாற்றணும். சாதாரண வறுமை கோட்டில் இருக்க ஒரு பையன் இப்படி ஆனதுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குங்க. ஸோ எப்போ என்ன நடக்குன்றது தெரியலല്ലോ. அப்பாவியாக இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய விஷயம் நடந்துகிட்டே இருக்குல்ல. இதே பணக்காரங்களாக இருந்திருந்தால், பண வசதியாக இருந்திருந்தால் இந்த மாதிரி நடந்திருக்குமா? கேள்விக்குறி மட்டும்தான். அன்பானவர்களே, இன்றைய தினத்தில் ரத்தம் சதை எல்லாருக்கும் ஒன்று தாங்க. ஆனால் பார்க்குற கண்ணோட்டம் என்ன அப்படின்னா, இவங்கிட்ட ஒன்றுமே இல்லை, இவனை அடித்து போட்டாலும் ஏன் கேட்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எடுத்துக்கிறாங்களோ. இதே பணம் ஓஹோன்னு இருக்குது, நிறைய இருக்குது, எவ்வளோ கேட்டாலும் கொட்டி கொடுப்பாங்கப்பா, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ மனிதர்களாகிய அவங்களோட மைண்ட் தாட் என்னவாக இருக்குது அப்படின்னா, இவங்கிட்ட ஒன்றுமே அடித்து போடாலும் கேட்க ஆள் இல்லை, அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நம்ம வாங்கிக்கிட்டு ஓன்னு வாழலாம். ஸோ இந்த மாதிரியான எண்ணங்கள் வானால வாழ்க்கையில் ஒருத்தர் மதித்து நடந்தாலே போதுங்க. மனிதர்கள் மதித்தாலே போதுமே, ஆனால் அப்படி பண்ணுறது இல்லைல்ல. ஸோ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், நம் பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். ஸோ நம்ம சமாதானமாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணுங்க. நல்ல ஒரு தீர்வு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அரசாங்கம் கொடுக்குதோ இல்லையோ, நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் சில பல வேதனைகள் அனுபவிப்பாங்க. என்ன பிரதர் நீங்களே இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு இல்லைங்க. அப்பாவியான ஒரு உயிர் போயிடுச்சு, அந்த நகை கிடச்சிருந்ததுன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? போன உயிர் வந்துடுமா? இல்லைல்ல. அவங்க எங்கேயோ விட்டுட்டாங்களோ, என்ன பண்ணுறோம் அது இன்னும் விசாரிக்கல, விசாரணை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஆதங்கமாக இருந்த ஒரு விஷயம் இது. ஸோ அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அஜித்குமார் ஆண்மையிலை பாட்சிக்காகவும் குடும்ப உறவுகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். நல்ல ஒரு தீர்ப்பை கண்டிப்பாக ஏசப்பா கொடுப்பார். அரசாங்கம் கொடுத்தோ இல்லையோ, யாரெல்லாம் உடந்தையாக இருந்தால் அடித்தாங்களோ துன்புறுத்தினாங்களோ அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்றது ஏசப்பா எழுதி வச்சுட்டாருங்க. இதுதான் கண்டிப்பாக என்ன நடக்குன்றது பார்த்துக்கலாம். நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் எங்கேயும் நடக்கூடாதுங்க. இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை வாழ்க்கையில். ஊரே மதிக்காது. நம்மளால் திட்டினா கூட கேட்குது, ஏங்க திட்டுறீங்கன்னு சொல்லி யாரும் முன் வர மாட்டாங்க. இதே நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நகை பணம் நம்ம அப்படியே ஜொல்லிப்போம்ல. ஸோ அதனால் இன்றைக்கி முக்கியத்துவம் பணத்துக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அப்படி இல்லாமல் நம்மளாம் ஏசப்பாவுடைய பிள்ளைகளுங்க. ஸோ நம்ம மனுஷனை மதித்தா மட்டும்தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பொண்ணும் பொருளும் சொத்து சுகமும் நமக்கு கடைசி வரைக்கும் கூட வரப்போகிறது இல்லை. அன்பான உறவுகள் நம்மளை நேசித்து கடைசி வரைக்கும் நமக்காக கண்ணீர் விட்டுற ஒரு சில பேர் இருந்தாலே போதும், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நம்மளாம் ஏசப்பாவுடைய பிள்ளைகள். உங்களை மெய்யான தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கிற மாணவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த பண்ண நினைக்கின்றார். விட்டு கொடுத்து போங்க, சமாதானம் போங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கலாம்.
வாழ்க்கையில் இது இன்னும் இருக்குது நிறைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்ப உறவுகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். குடும்பத்தில் சமாதானமே இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களாம், நிச்சயமாய் சமாதானத்தை கொடுக்க போகின்றார். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, சமாதானம் பண்ணுகின்றவர்கள் உம்முடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள் என்ற அன்பின் நிச்சயத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் பேரளவில் மட்டுமல்ல, ஆவியினாலும் சத்தியத்தினாலும் உம்முடைய பிள்ளையாக இருக்க வஞ்சிக்கின்றனப்பா. தயவாய் உம்முடைய சமாதானத்தினால் எங்கள் இருதயத்தை நிரப்புங்க ராஜா. முதலாவது உம்முடன் நாங்கள் சமாதானம் பண்ணி கொண்டிருக்கின்றபடி செய்யுங்கப்பா. பிறருக்கு எந்த சமாதானத்தை எங்களுடைய உறவுகளுக்கு எடுத்து செல்ல உதவி செய்யுங்க ஆண்டவரே. மன்னிப்பதற்கு எங்களுக்கு பலனை தாங்கப்பா. சீர்படுத்துவதற்கான தாழ்மையை மக்களிடையே பலமாக இருப்பதற்காக தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன்ப்பா. உம்முடைய பரிசுத்தத்தில் தினமும் நடக்கவும் எங்களுக்கென்று ஆசீர்வாதத்தை வைத்திருக்கின்றேன் என்று வாக்குத்தத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதத்தை இன்றைக்கே பெற்றுக்கொண்டு உம்முடைய சமாதானத்தின் பாத்திரமாக எங்களை உருவாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரும் ஆக்கணும்ப்பா. உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரும் கவலையுமாக ஜெபிச்சு கொண்டிருக்கின்ற வேளையில் நிச்சயமாய் அவர் கண்ணீருக்கு நீங்கள் பதில் கண்டிப்பாக சொல்லுவீங்க நான் நம்புகிறேன் ஆண்டவரே. நாங்கள் யாரையும் நம்பவில்லை. அப்பாவியாக இருக்கின்றவர்களை போட்டு தாக்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கோம் ஆண்டவரே. அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. எங்களுக்கென்று நீ வைத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்கன்னு சொல்லி கேட்குறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. எல்லோரும் நல்லாக்கணும்ப்பா. எல்லோரையும் பத்திரமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.